டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வர். வணக்கம். வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நடத்தும். இந்த போராட்டம் வவுனியா நகர மண்டப மைதானத்தில் எதிர்வரும் 17ஆம் தேதி இடம்பெறும். காணி பதிவுகள், சிங்கள குடியேற்றங்கள், இராணுவமயமாக்கல் என்பன வடக்கு கிழக்கில் இடம்பெறுவதை எதிர்க்கும் வகையில் உண்ணாவிரத போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்தது. முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் தயாநிதி மாறன் மற்றும் அவரது உதவியாளர்களின் வீடுகள், அலுவலகங்கள் மீது மத்திய போலீசார் நடத்திய சோதனை வெறும் கண்துடைப்பு என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா கூறியிருக்கிறார். பல பில்லியன் டாலர் தொலைத்தொடர்பு மோசடி தொடர்பாக நடத்தப்பட்ட சோதனை மக்களை முட்டாளாக்கும் ஒரு செயலென சென்னையில் உள்ள தமது இல்லத்திற்கு வெளியே வைத்து அவர் செய்தியாளர் மத்தியில் கருத்து வெளியிட்டார். மியான்மர் அரசாங்கம் பொது மன்னிப்பின் கீழ் 180க்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகளை விடுவித்தது. பௌத்த குருமார் சிலரும் ஊடகவியலாளர் ஒருவரும் விடுவிக்கப்பட்டவர்களில் அடங்குகின்றனர். பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதை ஜனநாயகத்திற்கான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற தலைவர் ஆங் சாங் சூச்சி வரவேற்றிருக்கிறார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.